இந்த பக்கம் கோமதி உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜு நீங்கள் நினைக்கிறது தப்பு அத்தை. அது மட்டும் இல்லாமல் மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. போக விட்டுட்டு இதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மீனாக்காக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு நம்ம கோமதியும் அது எனக்கு நல்லாவே தெரியும். மீனா அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். இப்படி பெற்ற தாயோட வயிற்று எரிய வச்சுட்டு இப்படி இருக்கானே. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறான்னு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப இடிச்சு போய் கொஞ்சம் அழுந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி குடும்ப பண்ணேன் நான் அதிகமாக பாசிச்சு தப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம கதிர் இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் அண்ணன் போக மாட்டாமா நான் பேசி விட்டுட்டு புரிய வைக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரம் இந்த இடத்துக்கு சிந்தில் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்றாங்க. இதை கவனித்து நம்ம கதிருக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அம்மா எப்படி அழுந்துட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசுகிறானா எப்படி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானே அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம செந்தில் கண்டுக்காத மாதிரி நம்ம பாத்திரத்தெலாம் எடுத்து டக்கு டக்குன்னு வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி செம்ம ஷாக்காகிறாங்க. பெற்ற தாய் இப்படி அழுந்துட்டு இருக்கனே கொஞ்சம் மட்டும் மனசு இறங்குது. அவனுக்கு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, எப்படி ரெடியாகி உட்காந்துருக்கான் பாரு. அவனுக்கு இப்போ இந்த வேலை கிடச்சிட்டு அதில் திமிரு தான். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தலைக்கடை புரியாமல் பைத்தியக்காரத்தனம் ஆடிட்டு இருக்கான். ஏதாவது பட்டாதான் புத்தி வரும் பாரு அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு செந்திலுக்கு ரொம்ப ஆமாம் நானும் பார்த்துக்கலாம் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பட்டாதான் புத்தி வரும். நான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா பிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் புருஷன் மட்டும் தான். உங்கள் புருஷனால தான் இந்த வீடு நான் வெளியே போக போகிறேன். இதுக்கு நீங்கள் இதுக்கு தேவையில்லாம இப்படி அழுந்துட்டேங்க ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்க 10 நிமிஷம் ஆகுமா? நீங்கள் நினச்சா அந்த வீட்டுக்கு இருக்க போகிறீங்க. எவ்வளோ நாள் கூட என் வீட்டில் இருக்கலாம். உங்கள் புருஷன் நிம்மதி இல்லாமல் தனியாக இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் ஒன்றை மறந்தவே நினைக்காதம்மா. நீ வேணால் எவ்வளோ நாள் கூட என் கூட இரு. அது மட்டும் இல்லாமல் வருஷம் 4 கூட என் கூட இருக்கலாம். உன் புருஷன் சந்தோஷம் இல்லாமல் என்னோடய புருஷன் டார்ச்சர் இல்லாமல் சந்தோஷமாக என்ன மாதிரி நீ அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்டோன்னே கோமதிக்கு ரொம்ப குறைஞ்சு என்னடா சொன்ன பைத்தியக்காரத்தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட சொன்ன டார்ச்சர் அது இது நீ என் புருஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் என் மேலே புருஷன் மேலே பழிப்படாத. உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் நான் போய்கிட்டே இரு. ஆனால் தேவையில்லாமல் என் புருஷன் மேலே பழிப்படாதேன்னு உன் அப்பா அம்மாவில் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ஆளை வளர்த்து விட்டுருக்காங்களே எங்களை சொல்லணும். இப்போ முட்டாள்தனமாக கண் முடித்தனா பாசம் வச்சு தொலைச்சிட்டு அதனால தான் ஏற்றுக்க முடியாமல் மனசு அளந்துக்கிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே செந்திலுக்கு ரொம்ப கொண்டு ஆமாம்மா தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம கதிருக்கு ரொம்ப கொஞ்சம் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அம்மா சமாதானப்படுத்துவேன் நான் பார்த்துருந்தேன். ஆனால் நீனும் கூட கொஞ்சம் இப்படி பேசிகிட்டு இருக்க. அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. இந்த மாதிரிலாம் பேசுறத தனியாக போகிறது இருந்தால் போய்கிட்டே இரு. நான் அந்த அம்மாவை அப்போ இப்படி காயப்படுத்துற மாதிரி பேசுறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கதிர் சொல்லவே கேட்டுன்னு செஞ்சு செம்ம ஷாக்காகிறாங்க. உன் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போடா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி ரூமில் போய் கதை முடிக்கிறாங்க. நம்ம கதிர் போய் நம்ம கோமதி சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம செந்தில் இங்கே பாட அவங்க அம்மாட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் நான் போகிறது தான். யார் என்னதான் அழுந்தாலும் யார் என்னதான் அப்படி சொல்லி இந்த வீட்டு நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கதிர் நீ யாருக்காக எதுக்காகவும் உன்னோட முடிவு மாற்றிக்காதுன்னு நாங்களே எங்களோட முடிவு மாற்றிக்கிறோம். நீ சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட போய் இங்கே பாரம்பரிய தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா. அண்ணன் முடிவு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு போதை விடு. தேவையில்லாமல் அப்பா சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு வர போகிறான். அவனுக்கு குடும்ப பொறுப்புனா என்ன புரியட்டும் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு கோமதி ஆமாம் எல்லோரும் தனியாக விட்டுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் முட்டாள்தனமாக யாருமேலே அதிகமாக பாசம் வச்சு இனிமேல் யார் மேலே பாசம் வைக்க மாட்டேன். நீனும் இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இருந்தால் இல்லைன்னா போயிட்டே இரு. நீ போனாலும் கேட்க கூட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கண்கள்லேயும் அழுகிறாங்க. உடனே நம்ம கதிர் நான் அவனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நான் உன் கூடயும் அப்பா கூட மட்டும்தான் இருப்பேன். எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதியில் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி நம்ம செந்தில் மீனாக அந்த விட்டுட்டு வெளியே போக போகிறாங்க. நம்ம கோமதி பாண்டினா எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாங்க பொறுத்துன்னு வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.